அத்தியாயம் 54. எது உண்மை எது பொய்? ஏதோ தவறு நடந்தது. அது ஒரு அசாதாரணமான நாள். நான் எப்படி சிவநேசனை மறந்தேன்? பணியாளர் சோதனை தவறாக இருந்தது. இன்று எதுவும் சரியாக நடப்பதாக தெரியவில்லை. அவர் ஏதோ விசித்திரமாக இருப்பது போல் உணர்ந்தேன். இப்போதைக்கு கவனம் செலுத்துவோம். அற்ப விஷயங்களுக்கு நேரத்தை வீணாக்க அவனால் முடியவில்லை. ஜெகன் உடனடியாக தலைமையகத்திற்கு வெளியே சென்று சத்தமாக கத்தினார். எல்லோரும் இப்போதே கூடுங்கள். மீண்டும் பணியாளர்களை சரி பார்க்கிறோம், எனவே சீக்கிரம். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. தயவு செய்து அது ஒன்றுமில்லாமல் இருக்கட்டும். உறுப்பினர்கள் விரைவாக கூடுவதற்காக காத்திருக்கும் ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்று அவன் நம்பினான். ஒரு கணம் கழித்து, எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். கேப்டன் ஜெகன். துணைத் தலைவர்களின் குரல் எதிரொலித்தது. சரி. ஜெகன் விரைவாக பணியாளர்களை சரிபார்த்து 1, 2, 3 என்று எண்ணத் தொடங்கினான். 22. மொத்த எண்ணிக்கை 21ஓடு பொருந்தியது. ஆனால் உண்மையான எண்ணிக்கை இன்னும் 22 தான். துணைத் தலைவர் தவறு செய்திருப்பார் என்று அவன் நம்பினான். இருப்பினும் மீண்டும் சரிபார்த்ததில் வெறுப்பூட்டும் விதமாக எண்ணிக்கை 22ஆகவே இருந்தது. இப்போது ஜெகன் அனைத்து வேட்டைக்காரர்களின் முகங்களையும் கூர்ந்து கவனித்தான். அவர் சிவநேசன் முகத்தைப் பார்த்தான் போதும். அவன் அப்படித்தான் நினைத்தான். ஆனால் சிவநேசனை எங்கும் காணப்படவில்லை. எனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்க. அவரது திடீர் சாபம் வேட்டைக்காரர்களை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் ஜெகன் அதோடு நிற்கவில்லை. எல்லாரும் உங்க வேட்டைக்கார ஐடிகளை எடுத்துட்டு வாங்க. ரோந்து குழுவின் தலைவராக ஜெகன் பொறுப்பேற்றார். என்ன நடந்தாலும் அவர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டியிருந்தது. வேட்டைக்காரர்கள் விரைவாக தங்கள் அடையாள அட்டைகளை எடுத்து அவற்றை வழங்கினர். ஐயோ கேப்டன், மன்னிக்கவும். என் வேட்டைக்காரன் ஐடியை மறந்துட்டேன். எங்காவது தொலைத்திருப்பேன். அவர்களில் ஒருவருக்கு வேட்டைக்காரருக்கான அடையாள அட்டை இல்லை. ஜெகன் அந்த நபரை பார்த்தார். பெயரும் உங்கள் பதவியும் சொல்லுங்கள். பின்னர் அவர் தனது இடுப்பிலிருந்து மானாவால் இயங்கும் ஒரு மாயத் துப்பாக்கியை விரைவாக இழுத்தார். வேட்டைக்கார அடையாள அட்டை இல்லாத நபரை நோக்கி ஜெகன் துப்பாக்கியை நீட்டினான். அவன் ரோந்து குழுவின் கேப்டனாக இருந்தபோதிலும் துப்பாக்கியை வெளியே எடுத்தது அவரைச் சுற்றி இருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கேப்டன், என்ன நடக்கிறது? இந்த நிலைமை எப்படி இருந்தது? சீக்கிரம் உங்க பெயரையும் ரேங்கையும் கொடுங்க. ஜெகன் மீண்டும் கூச்சலிட்ட போது சம்பந்தப்பட்ட நபர் உடனடியாக பேசினார். டி ரேங்க் ஹண்டர் கருணாகரன். இருப்பினும் ஜெகன் துப்பாக்கி தொடர்ந்து அவரை நோக்கி குறிவைக்கப்பட்டு வந்தது. அட கேப்டன்! சில நிமிடங்களுக்கு முன்பு தனது பெயரையும் பதவியையும் வெளிப்படுத்திய கருணாகரன் நடுங்கும் குரலில் கேப்டன் ஜெகன் என்று அழைத்தார். நீங்க ஏன் உண்மையா இப்படி பண்றீங்க? அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே கிட்டத்தட்ட கண்ணீர் வரும் தருவாயில் இருந்தார். இருப்பினும் ஜெகன் தனது துப்பாக்கியை கருணாகரனை நோக்கி நீட்டினார். நீ ஏன் உன் வேட்டைக்காரன் ஐடியை கொண்டு வரவில்லை? பொதுவாக வேட்டைக்காரர்கள் எப்போதும் தங்கள் வேட்டைக்காரர் அடையாள அட்டைகளை வைத்திருப்பார்கள். ஆனால் இது போன்ற சூழ்நிலையில் அப்படி ஒன்று இல்லாதது சந்தேகத்திற்குரியது. எல்லோரும் கேளுங்கள். நம்மிடையே மனிதரல்லாத ஒரு உயிரினம் இருக்கிறது. அவரது வார்த்தைகள் கேட்டதும் அனைத்து வேட்டைக்காரர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். படிப்படியாக தங்களை தூர விலக்கிக் கொண்டனர். அவர்கள் குறிப்பாக வேட்டைக்காரர் அடையாள அட்டை இல்லாத கருணாகரன் என்ற ஒரு நபரின் மீது தங்கள் பார்வையை செலுத்தினர். இல்லை, ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கறாங்க? கருணாகரன் தீவிரமாக பேசினாலும் மற்றவர்கள் அவரை கவனிக்கவில்லை. குறிப்பாக ஜெகன் கருணாகரனை கொஞ்சம் கொஞ்சமாக அணுகினார். முதலில் அவர் மிரட்ட மட்டுமே நினைத்தார். இருப்பினும் ஜெகனின் கண்களில் ஏதோ ஒன்று பதிந்தது. திடீரென்று கருணாகரனின் கழுத்து முறுக்கப்பட்டு ஒரு சிறிய திருப்பம் மட்டுமல்ல,
உண்மையிலேயே ஒரு பயங்கரமான, மனிதாபிமானமற்ற திருப்பம். என்ன? அது வெறும் தலையை திருப்புவது மட்டுமல்ல, அவன் கழுத்து விசித்திரமான திசையில் வளைந்தது. அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? அவன் ஒரு மனிதாபிமானமற்ற தோற்றத்தைக் கொண்டிருப்பது போல் இருந்தது. அந்தச் சிறிய தருணத்தில் ஜெகன் தயங்கவில்லை. அவரது முந்தைய பார்வை மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது. ஜெகனின் மந்திர துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்டு நீல நிற மானா வெடித்தது. அந்த மானா துல்லியமாக கருணாகரனின் தலையில் சுட்டது. கருணாகரன் இறந்து விழுவதற்கு முன்பு ஒரு சிறிய அலறலை வெளியிட்டார். மிகவும் சந்தேகத்திற்குரிய வேட்டைக்காரன் வெளியேற்றப்பட்டான். ஆனாலும் ஜெகன் நிம்மதியாக உணர முடியவில்லை. அவன் உடனடியாக துப்பாக்கியை அருகில் நின்ற மற்றொரு வேட்டைக்காரனை நோக்கி குறிவைத்தான். பெயரும் பதவியும் கூறு. மற்ற வேட்டைக்காரன் பேசப் போகும்போது மீண்டும் ஒருமுறை ஜெகன் ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டான். அந்த நபரின் வாயின் மூலைகள் நுட்பமாக உயர்ந்தன. ஒரு ஏளனம். இப்போது திடீரென்று ஒருவர் ஏன் சிரிக்க வேண்டும்? அது ஒரு அமைதியற்ற சிரிப்பு. இந்த முறை சந்தேகத்திற்கு இடமில்லை. அந்த நபர் ஒரு வேட்டைக்காரர் அல்ல. 2 வேகமான ஷாட்கள் தொடர்ச்சியாக எதிரொலித்தன. முன்பு போலவே மற்றொரு வேட்டைக்காரன் இரத்த இருமலுடன் சரிந்து விழுந்தான். இருப்பினும் பிரச்சினை அங்கு முடிவடையவில்லை. ஜெகன் தயக்கமின்றி தனது துப்பாக்கியை வேறொரு நபரை நோக்கி குறிவைத்தார். இந்த முறை எந்த தயக்கமும் இல்லை. அவன் வெறுமனே துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்தினான். பின்னர் அவன் இன்னொரு நபரை குறிவைத்தான். பே. இப்போது மற்றவர்கள் அதிர்ச்சியில் இருந்தனர். கேப்டனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? அவனை தடுத்து நிறுத்துங்கள். எல்லோரும் தங்கள் உபகரணங்களைக் காட்டி தங்களை தற்காத்துக் கொள்ள முயன்றனர். ஆனால் ஜெகன் ஒரு பி ரேங்க் வேட்டைக்காரர். வெறும் பி ரேங்க் அல்ல, ஆனால் ஏ ரேங்கிற்கு நெருக்கமானவர். மேலும் அவர் ரோந்து பிரிவு தலைவராகவும் இருந்தார். இது விதிவிலக்கான திறமையைக் குறிக்கிறது. இப்போதைக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவுதான் தங்கள் பலத்தை திரட்டினாலும் அவர்களில் பெரும்பாலோர் அதிகபட்சமாக டி ரேங்க் அல்லது சி ரேங்க் வேட்டைக்காரர்களாகவே இருந்தனர். கேப்டனைத் தவிர வேறு எந்த பி ரேங்க் வேட்டைக்காரர்களும் இல்லை. பே. எனவே ஜெகனின் தாக்குதலை தடுப்பது கட்டாயமானது. ஆனால் இன்னொரு பிரச்சினை எழுந்தது. தனது மாயத் துப்பாக்கியின் வரம்புகளை உணர்ந்த ஜெகன் தனது வாளை உருவினான். இது அதிக நேரம் எடுக்கவில்லை. ஜெகன் தொடர்ந்து தனது வாளை சுழற்றினார். அவன் சுயநினைவுக்கு வந்தபோது சுற்றுப்புறம் முழுவதும் சிதறிய சிவப்பு நிற குளங்களால் மூடப்பட்டிருந்தது. இப்போ இங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது? நான். ஜெகனின் கைகள் நடுங்கின. அவன் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் என்ன செய்தேன்? திடீரென்று அவன் சுயநினைவை இழந்தது போல் அவன் செயல்பட்டான். இதன் விளைவாக நிலவரையைச் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் இரத்தக் கடலாக மாறியது. ஜெகன் வெற்று கண்களால் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆனால் அவன் விசித்திரமான ஒன்றைக் கவனித்தார். ஆமா, எங்கும் இரத்தம் சிதறிக் கிடந்தாலும் சடலங்கள் குறைவாகவே இருந்தன. மேலும் அவரது கண்களில் ஒரு அறிமுகமில்லாத உயிரினம் தோன்றியது. திரவமா? அது ஒரு நீல ஒளியை வெளியிட்டது. திரவம் படிப்படியாக நகர்ந்து ஒரு தனித்துவமான வடிவத்தை உருவாக்கியது. சேறு. அதன் அடையாளம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு சேறுதான். ஆனால் இங்கே ஏன் ஒரு சேறு இருந்தது? ஜெகன் அந்த சேற்றை வெறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தான். நீல நிற சேறு மீதமுள்ள சடலங்களை நெருங்கியது. பின்னர் அது அவர்களை உறிஞ்சத் தொடங்கியது. தற்போதைய சூழ்நிலையை ஜெகநாதன் சமாளிக்க முடியாத அளவுக்கு நிறைய நடந்தது. அவனால் சேற்றை வெறுமையாக பார்க்க மட்டுமே முடிந்தது. குழப்பமடைந்த சேறு ஜெகனின் பார்வையை கவனித்து அதன் உடலை திருப்பியது. விரைவில் அந்த சேறு அவரை நெருங்கத் தொடங்கியது. ஜெகன் ஆயுதத்தின் மீதான தனது பிடியை இறுக்கினார். பொதுவாக சேறுகள் பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது, ஆனால் இது வித்தியாசமாக தெரிந்தது.
ஜெகன் மனதில் ஒரு ஆபத்து சமிக்ஞை மின்னியது. இருப்பினும் சேறு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்றது. ஒருவேளை அது அதிர்ஷ்டவசமாக இருக்கலாம். ஒரு நிமிஷம் நிம்மதி அடைந்ததில் சேற்றின் உடல் வளைந்து போகத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த சேறு அதன் வடிவத்தை மாற்றத் தொடங்கியது. அது ஒரு மனித வடிவமாக மாறியது. ஜெகன் அந்த உருவத்தை அழைத்தார். அவருக்கு முன்னால் துணைத் தலைவர் போல ஒரு சேறு வடிவில் ஒன்று நின்றது. பின்னர் துணைத் தலைவர்கள் வடிவில் இருந்த சேறு பேசியது. அது ஒரு தெளிவான ஏளனமாக இருந்தது. கேப்டன் ஜெகன், எப்போதிருந்து உங்களுக்கு துணை பதவி வந்தது? ஆமா. இந்த இருப்பு என்ன சொல்கிறது? அவருக்கு எப்போதிலிருந்து துணை பதவி வந்தது? அவருக்கு கீழே எப்போதும் ஒரு துணை அதிகாரி இருந்தார், இல்லையா? ஆமா. ஜெகன் தனது குழப்பத்தை வெளிப்படுத்தினார். யோசித்துப் பார்த்தபோது ஏதோ தவறு நடந்தது. ஆம், ஒரு நியமிக்கப்பட்ட துணை இருக்க வேண்டும். நிச்சயமாக துணைத் தலைவர் யார்? ஏன் அவருக்கு அந்த பெயர் ஞாபகம் இல்லை? ஜெகன் தனியாக யோசித்துக் கொண்டிருந்தபோது சேறு அதன் தலையை நிலவரையை நோக்கித் திருப்பியது. எதிர்பார்த்தது போலவே, உங்கள் திறமைகள் அற்புதமானவை. நிலவரையின் மூடிய கதவு திறந்தது. டிமன்கள் வெளிவரத் தொடங்கின. சைரன்கள் முழங்கி அரக்கர்கள் வெளியே வந்த போதிலும் அந்தப் பகுதியைக் காக்க வேட்டைக்காரர்கள் யாரும் இல்லை. எனக்கு அந்த பெரியவரின் கருணை மட்டுமே கிடைத்தது. இதற்கிடையில் சேறு ஏளனமாக பேசியது. டிமன்களின் கூட்டத்திலிருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளியே வந்தது. அது இன்குபஸ் ஆஸ்மோ. நிலவரையிலிருந்து டிமான்கள் வெளிவரத் தொடங்கின. டிமன் குழுவின் நடுவில் இன்குபஸான அஸ்மோ இருந்தான். இருளில் பிரகாசிக்கும் ஒரு இரத்தினத்தைப் போல, இருளிலும் கூட அவரது தோற்றம் ஆண்மை நேர்த்தியையும் கவர்ச்சியையும் வெளிப்படுத்தியது. அவரது தலைக்கு மேலே நீண்டிருந்த கூர்மையான கொம்புகள் அவரது வலிமையைக் குறிக்கின்றன. நன்கு அழகுபடுத்தப்பட்ட தோற்றத்துடன் அவரது அழகான தசைகள் தெளிவாக காட்டப்பட்டன. அவரது முகம் கூர்மையாகவும் தனித்துவமான அம்சங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருந்தது. அவரது கண்கள் எல்லையற்ற ஞானத்தையும் இரகசியங்களையும் வைத்திருப்பது போல புத்திசாலித்தனத்தையும் ஆழமான நுண்ணறிவையும் கொண்டிருந்தன. சற்று தந்திரமான புன்னகையுடன் அவர் எல்லா திசைகளிலும் தன்னம்பிக்கையையும் ஆபத்தான வசீகரத்தையும் வெளிப்படுத்தினார். இப்போது இரத்தக் கடலாக மாறிய நிலவரைக்கு வெளியே உள்ள பகுதியை அஸ்மோ ஆய்வு செய்தார். அது ஒரு இனிமையான காட்சியாக இருந்தது. எதிர்பார்த்தது போலவே மேலாளர் அஸ்மோஸின் திறமைகள் குறிப்பிடத்தக்கவை. இரத்தக் கடலின் நடுவில் ஒரு உருவம் அஸ்மோவிடம் பேசியது. அது வேறு யாருமல்ல, அவரது உதவியாளர் வரதன். முதலில் ஒரு சேறு போன்ற தோற்றமுடையவராக இருந்தாலும் இப்போது அவர் மனித வடிவத்தை எடுத்து ஒரு தலைசிறந்த மாற்றத்தைக் காட்டினான். வரதனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அஸ்மோ பதிலளித்தார். நான் அந்த பெரியவரின் கருணையை மட்டுமே பெற்றுள்ளேன். அஸ்மோ சிரித்தார். எங்கள் எஜமானரின் கருணையால் நான் புதிய திறன்களைப் பெற்றேன். அது திறமை, சிதைந்த மயக்கம். அவன் எஜமானரால் வழங்கப்பட்ட இன்குபஸை உறிஞ்சிவிட்டான். அது அவர்களின் இனத்திற்குள் ஒரு அசாதாரண செயலாகும். இது லேசான அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் விளைவுகளைப் பார்க்கும்போது அவன் இன்னும் வலிமையானவனாக மாறிவிட்டான். தெரிக்கப்பட்ட மயக்கம். இப்போது அவர் எதிர்பாலனத்தை மட்டுமல்ல, அதே பாலனத்தையும் கவர்ந்தெழுக்க முடியும். எதிர்பாலனத்தின் மீதான அதன் தாக்கத்துடன் ஒப்பிடும்போது இதன் விளைவு ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தது. ஆனால் அது இன்னும் சில குழப்பங்களை தூண்டக்கூடும். அஸ்மோ தன் கையை பார்த்தான். அவர் மறுக்க முடியாத அளவுக்கு வலிமையாக வளர்ந்து கொண்டிருந்தார். இதுவரை பல விஷயங்கள் நடந்துவிட்டன. ஆரம்பத்தில் அவர் ஒரு சிறிய இன்குபஸ் நிலவரையை வழிநடத்தும் ஒரு சாதாரண மாஸ்டர் மட்டுமே. அவர் ஒரு சாதாரண நிலவரையை நிர்வகித்தார். அது எப்போதிருந்து? அநேகமாக அந்த நாளிலிருந்து. லேடி எடிசா முதலில் இறங்கி அவருக்கு உதவிய நாள். லேடி எடிசா நம்ப முடியாத சக்தியைக் கொண்டிருந்தார்.
ஒரு எளிய சைகை மூலம் நிலவறைக்குள் படையெடுத்து வேட்டைக்காரர்களை எளிதாக நடுநிலையாக்கினார். அவளுடைய திறமைகளால் அஸ்மோ மிகவும் ஈர்க்கப்பட்டார். எனக்கும் அந்த சக்தி வேண்டும். அவருக்குள் ஒரு முதன்மையான ஆசை வெளிப்பட்டது. அதுவரை ஆஸ்மோ இன்குபஸ் இனங்களுக்கு பொதுவான மூல வலிமையை விட வெளிப்புற அழகை பின்தொடர்ந்தது. இருப்பினும் லேடி எடிசாவின் தோற்றத்தைக் கண்டது அவரது மனநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை தூண்டியது. அழகின் மிக உயர்ந்த வடிவம். நிச்சயமாக அது சரிதான். இருப்பினும் உண்மையான அழகு வலிமையிலிருந்து வெளிப்பட்டது. ஆம், அந்த வலிமையான சக்தியையும் அவர் விரும்பினார். வலிமை இல்லாத அழகு சுற்றுப்புறங்களால் சூழப்படும். வலிமையான சக்தி உண்மையில் அழகுதான். இனங்கள் வேறுபட்டிருக்கலாம் என்றாலும் ஒரு பெரிய உயிரினமான லேடி எடிசாவின் முன்னிலையில் நுழைய வேண்டும் என்ற ஆசை அவரது இதயத்தில் ஒரு புகைப்போக்கி போல இருந்தது. ஆனால் லேடி எடிசா அவனிடம் பேசியிருந்தாள். நான் அந்த பெரிய குருவை பின்பற்றும் ஒரு ஜீவன் மட்டுமே. லேடி எடிசா போன்ற சக்தி வாய்ந்த ஒருவர் கூட பின்பற்ற ஒருவரை வைத்திருந்தார். இந்த மகத்தான மனிதர் எவ்வளவு நம்ப முடியாதவர்! அந்த நாளிலிருந்து ஆஸ்மோஸின் பார்வை வியத்தகு முறையில் விரிவடைந்தது. இருப்பினும் ஆச்சரியம் அங்கு முடிவடையவில்லை. லேடி எடிசா, டெத் நைட் மற்றும் லிச் ஆகியோரை தொடர்ந்து நிலவறைக்கு வந்த உயிரினங்களை பார்த்து அத்தகைய சக்தி வாய்ந்த நபர்களை சாதாரணமாக அனுப்புவதில் அவர் ஒரு பிரமிப்பை உணர்ந்தார். அந்த ஆச்சரியம் அதோடு நிற்கவில்லை. ஆஸ்மோ ஒரு அதிசயத்தைக் கண்டார். லித் தனது கண்களுக்கு முன்பாக ஆர்க்லிச்சிற்குள் நுழைவதைக் கண்டேன். எனக்கு முன் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த நேரத்தில் ஆஸ்மோஸின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மேலும் ஒரே ஒரு கோல் வெளிப்பட்டது. அவர் தன்னை மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவராக மீண்டும் பிறக்க விரும்பினார். அதை அடைய அவருக்கு ஒரு பெரிய மனிதரின் கருணை தேவைப்பட்டது. உன்னதமான எஜமானரின் கருணையைப் பெற ஒன்று தேவைப்பட்டது. எடிசா அதை குறிப்பிட்டார். எஜமானருக்காகச் செயல்பட்டு எஜமானர்களின் விருப்பத்தை உலகம் முழுவதும் பரவலாக பரப்புங்கள். பின்னர் ஒரு நாள் எடிசாவின் வார்த்தைகளின்படி எஜமானர் கருணை காட்டுவார். உலகில் எஜமானரின் விருப்பத்தை பரப்புங்கள். மாஸ்டர்கள் செய்வார்கள் என்று யூகிப்பது எளிதாக இருந்தது. எடிசா சொன்னவற்றின் உள்ளடக்கத்தை ஆஸ்மோ உடனடியாக கண்டறிந்தால் அவரால் ஒரு பதிலைப் பெற முடியும். உலகம் எஜமானருக்கு முன்பாக மண்டியிடும். அதன் தொடக்கத்தை ஆஸ்மோதானே தொடங்குவார். என் குழந்தைகளே! ஆஸ்மோ இன்குபஸ்களை நோக்கி கத்தினான். மரணத்திலிருந்து மீண்டவர்களே! அவர் டிமன்களை நோக்கி கத்தினார். போ! டிமன் மாஸ்டர்களுக்கு காட்டு! ஆஸ்மோஸின் கட்டளையை பின்பற்றி டிமன்களும் இன்குபஸ்களும் நகரத் தொடங்கின. அவர்களுக்கு பின்னால் கணகண வென்ற சப்தம். ஆர்க்லிச் மற்றும் டெத் நைட் பின்தொடரத் தொடங்கினர். அது அசுர அலையின் தொடக்கமாக இருந்தது. இது நம்ப முடியாதது. தற்போதைய காட்சியை ஆரம்பத்திலிருந்தே பார்த்த ஒரே மனிதர் ரோந்து கேப்டன் ஜெகன். கருப்பு கவசம் மற்றும் வாளுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு மரணவீரன். மரணத்தைக் கூட மறந்து ஒரு இறக்காத மந்திரவாதி. தற்போதைய சூழ்நிலையை பார்த்து ஜெகனால் சிரிக்கத்தான் முடிந்தது. இதிலிருந்து மீள வழி இல்லை. இல்லை, ஆரம்பத்திலிருந்தே மனிதகுலத்திற்கு எந்த நம்பிக்கையும் இருந்திருக்காது. ஜெகன் தன் கையில் வைத்திருந்த வாளை தன் கழுத்தை நோக்கி குறிவைத்தான். இன்று உண்மையிலேயே எதுவும் சரியாக நடக்காத ஒரு நாள். ஆனாலும் ஒரு விஷயம் நல்லபடியா நடந்தா. குறைந்தபட்சம் அவர் தனது சொந்த கைகளால் தனது முடிவைத்தானே தீர்மானிக்க முடியும். வாளை பிடித்திருந்து அவன் கையில் வலிமை நுழைந்தது.